ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தோம். அது ஒரு 80 பேர் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வாட்டி 50 பேருக்கு கிவ்அவே கொடுக்க இருக்கிறேன். இதுக்கான வீடியோவை நான் போன 2 நாள் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது வின்னர் லிஸ்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வாட்டி அதிக டிமாண்ட் பார்த்திங்கன்னா கபர்டே டைரிக்கு தான். நான் எதிர்பார்க்கல இந்த புக்குக்கு இத்தனை ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக் வேறு எங்கேயும் கிடைக்காத ஷீடியில் அதை மட்டும்தான் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான்னாலும் எனக்கு ஸ்டாக் கிடைக்காத காரணத்தினால என் கையில் இருந்தது வெறும் 10 புக்கு தான். அதனால் அந்த 10 புக்கை நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 பேர் கபர்டே டைரி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை. கபர்டே டைரி பற்றின வீடியோவை இதை பற்றின மிராக்களை நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ண நாளிலிருந்தே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன எல்லோரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த காரணத்தினால தான் இந்த தடவை மறக்காமல் இந்த கபர்டே டைரியை நான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அழகான பொக்கிஷம். அன்றாட வாழ்க்கை, பாபாவினுடைய அன்றாட வாழ்க்கையையும் அன்றாட நடவடிக்கையையும், அவர் எப்படியெல்லாம் பக்தர்களை சந்தித்தார், பேசினார், கோவப்பட்டாருங்கிற எல்லாத்தையுமே நுணுக்கமாக கவனித்து அதை தன் டைரியில் எழுதி வைத்ததை ஒருத்தருடைய பர்சனல் டைரியை படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த புத்தகம். நிஜமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி அது மாதிரி இந்த முறை என்னால் கொடுக்க முடிஞ்சது 10 பேர் தான். அப்படின்னாலும் அடுத்த முறை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் கபர்டே டைரியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு வர நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம வின்னர் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் என்னென்ன புத்தகத்தை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை முழுசாக கேளுங்க. ரொம்ப முக்கியமாக எனக்கு இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, நான் வின்னர் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணால் இந்த வின்னர் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு விலாசத்தை அனுப்பணுமே தவிர, வின்னர் இல்லாதவங்க எனக்கு நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பாதீங்க. யார் வின்னரோ அவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான பெயர், டோர் நம்பர், அட்ரஸ், ஸ்ட்ரீட், லேண்ட்மார்க், பிளேஸ், பின்கோட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மறக்காமல் கான்டாக்ட் நம்பர், இது எல்லாமே எனக்கு இருக்கணும். இதில் எது ஒன்று இல்லாமல் போனாலும் நான் உங்களை ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு திரும்பவும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு அதை வாங்குகிற அளவுக்கான நேரம் இல்லை. நான் தனி ஆளாக தான் எல்லாத்தையும் செய்யணும். அட்ரஸ் ரெடி பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், கொரியர் பண்ணணும். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண எனக்கு கண்டிப்பாக ஒரு 4 5 நாள் ஆகும். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்கும். ஸோ என்னுடைய வேலைப்பளுவை குறைக்கிற மாதிரியான ஒரு உதவியை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் நான் ஒரு கோரிக்கையாக இங்கே வைக்க விரும்புகிறேன். போன வாட்டி நடந்த குளறுபடி இந்த வாட்டி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ஒரு முறை அழுத்தி சொல்கிறேன். வின்னராக இருக்கிறவங்க மட்டும் வின்னர் ஆரத்தி புக், வின்னர் சச்சரிதம், வின்னர் கபர்டே டைரி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் அட்ரஸை அனுப்பணும். அட்ரஸை எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வின்னர் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்களுடைய புத்தகத்துடைய பெயரை எனக்கு மறக்காமல் குறிப்பிடுங்க. அண்ட் வின்னர் மட்டும்தான் எனக்கு அட்ரஸ் அனுப்பணும். வின்னர் அல்லாதவங்க தயவு செய்து அனுப்பாதீங்க. நான் எப்படியும் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்ப போகிறேன். பட் இருந்தாலும் அதை செய்யாதீங்க. அப்படி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு விலாசம் அனுப்பிட்டா பிரச்சனை இல்லை. யாராவது தப்பாக அனுப்பிட்டீங்க, இல்லை யாராவது அனுப்பாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டி இருக்க அந்த வாய்ப்பு இந்த வின்னர் லிஸ்ட்டில் இல்லாத வேறு யாருக்காவது அதை நான் நிச்சயமாக தருவேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ அடுத்து நம்ம வின்னர் லிஸ்ட்டை நான் படிக்கிறேன், கேளுங்க. அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். வின்னர் ஆஃப் சாய் சச்சரிதம்: சரஸ்வதி அம்பத்தூர் சென்னை, சங்கரி கோயம்புத்தூர், ரங்கநாயகி ஜெய்சங்கர் ராணிப்பேட், சிவானி பொன்னையா ராஜபுரம் கோயம்புத்தூர், கீர்த்திகா திருநெல்வேலி, ஷர்மிளா மதுரை, அனந்தவள்ளி திருநெல்வேலி, பாக்யஸ்ரீ திருவண்ணாமலை, நந்தினி பெங்களூர், காயத்ரி திண்டுக்கல். அடுத்தது ஹர்ஷினி மீனம்பாக்கம், கற்பகவள்ளி சூலூர், சுகன்யா மேச்சேரி சேலம், மாலதி காஞ்சிபுரம், சந்திரா விராலிமலை, சத்யா அனங்கப்பத்தூர் சென்னை, ராமலக்ஷ்மி திருநெல்வேலி, பூங்குடி திண்டுக்கல், சக்திவேல் கன்னியாகுமரி, கீதா கன்னியாகுமரி.
கௌரி நெய்வேலி, ஸ்வேதா அம்மாப்பேட்டை, வனிதா திருப்பதி சென்னை, வெங்கடேசன் சென்னை, சத்யா திருநெல்வேலி, பார்கவி கீழக்கட்டளை சென்னை. இதில் இருக்க பெயர் மற்றும் ஊரை நல்லா கவனிங்க. நானும் சென்னை தான், என் பேரும் கவிதா தான், என் பேரும் சத்யா தான்னு நிறைய பேர் சத்யா அப்படின்னா சத்யாங்கிற பேர்லேயே 7 அட்ரஸ் எனக்கு வரும். அந்த மாதிரி வராதிங்க. யார் கமெண்ட் பண்ணீங்க, எந்த ஊருங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. அடுத்தது வின்னர் ஆஃப் கபடி டைரி: வித்யாமணி வேலூர், அனுராதா பெங்களூர், பூங்குடி குளித்தலை, விக்னேஸ்வரி தென்காசி, கே ராஜமணி கன்னியாகுமரி, மல்லை ஜெய் கணேஷ் ராணிப்பேட் ஆற்காடு, அம்பிகா கிருஷ்ணகிரி, தீபிகா ஈரோடு, கோகுல் ஆனந்த் புதுக்கோட்டை, திவ்யா எம் கோயம்புத்தூர். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். கபடி டைரி வின்னர் லிஸ்ட்டு படித்தாச்சு. அடுத்தது ஆரத்தி புக்கோடைய வின்னர் லிஸ்ட். வின்னர் ஆஃப் ஆரத்தி புக்: ஐஸ்வர்யா திருச்செங்கோடு, சசிகலா சென்னை, சாந்தினி மதுரை, அனுப்பிரியா பெரம்பலூர், சங்கீதா சென்னை, கீதா திருச்சி, ஷாலினி கன்னியாகுமரி, பானுமதி சென்னை, கோமதி சென்னை, சாய் மேகலா சீர்காழி திருவெண்காடு, வளர்மதி அரியலூர், தனம் வேலு சங்கராபுரம், தாமரை எஸ் சென்னை, ஸ்ரீவித்யா கொளத்தூர் சென்னை. ஓகே, இப்போ இது ஆரத்தி புக்கோடைய வின்னர் லிஸ்ட். 14 பேர் ஆரத்தி புக்கில். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸை சொல்லிக்கிறேன். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவனமாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் எனக்கு அட்ரஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அனுப்ப எனக்கு முழுசாக 7 நாள் ஆகும். இந்த 7 நாள் கழித்து தான் உங்களுக்கு நான் வந்து குரியர் பண்ணுவேன். சீக்கிரம் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ ஷார்ட்ஸையும் பாருங்கள், ஸ்டே டியூன். நீங்கள் எனக்கு உங்களுடைய விலாசத்தை அனுப்ப வேண்டிய நம்பரை நான் ஸ்க்ரீனில் எழுதியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இதே நேரம் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி இந்த கிவ்அவே புத்தகங்கள் வந்து சேரும். வந்து சேர்ந்தால் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் அண்ட் கட்டாயம் படிங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.